தமிழகத்துல பாஜகவுல இருந்தும் ஒருவரை ராஜ்யசபா எம்பியா கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற நிலையில தான் இன்னொரு செய்தியை பொறுத்த வரைக்கும் டெல்லி பாஜக மட்டத்தில் அடிபட்டு இருக்கு. டெல்லியில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் மத்தியில் பேசும்போது கூட இப்போ தமிழகத்தில் முன்னாள் தலைவர் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பதவியிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு எந்த விதமான ஒரு பதவியும் கொடுக்காமலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. தாவேகா சார்பாக யார் ராஜ்யசபா எம்பியாக போறாங்க அப்படிங்கிற பிரதானமான கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ தாவேகா சைட்ல இருந்து யாரை ஆக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கட்சி மட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, தேர்தலுக்கு தொடர்ச்சியாக வியூகங்கள் அமைத்து கொடுத்து கொண்டிருந்த ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய பேர் தான் முதல் நிலையில அடிபட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பக்கமும் விஜய் அவர்கள் அரசியல் செய்து அவர்களை சாமர்த்தியமாக கையாண்டிருக்கிறார். கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில தான் போய்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் விவகாரத்துல 717 டாஸ்மாக் கடைகளை மூடியதற்கு அங்க நீதிமன்றத்துக்கு ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. என்ன அப்படின்னா ஏற்கனவே கான்ட்ராக்ட் விடப்பட்டாச்சு, குத்தகை எடுக்கப்பட்டு விட்டது, திடீர்னு 60 நாட்களுக்குள்ளார க்ளோஸ் பண்ண சொன்னா எப்படி நாங்க க்ளோஸ் பண்ண முடியும்? குத்தகை எடுத்த காலம் முடிவடைந்த பிறகு முடிவடையும் வரைக்கும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. அங்கேயும் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் தலையில மிகப்பெரிய ஒரு குட்டை வைக்கிறாங்க. குட்டை வைத்துட்டு அரசை பாராட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, வந்த உடனே இப்போ டாஸ்மாக்ல க்ளோஸ் பண்ணும்போது யாருக்கு பாதிப்பு ஏற்படுகிறதுனா, டாஸ்மாக்கு சப்ளை செய்த நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அந்த நிறுவனங்கள் யார் அதிக அளவுல வச்சிருக்காங்க அப்படின்னா, திமுகவை சார்ந்தவர்களும் அதிக அளவுல வச்சிருக்காங்க. சோ அந்த நிறுவனங்களுக்கு பெருமளவுல ஒரு ஆப்பு விடுகிறது. இப்படியான சூழ்நிலை தான் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் இந்த பக்கம் பெரிய ஆபத்துகளை டேஞ்சர்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட கூட்டணி வைப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி பேசுறாங்க. தாவேகாவை தடுத்து நிறுத்தி முதலமைச்சராக ஆகுவதற்காக பேசியிருந்தாங்க. அந்த நிகழ்வு தான் எங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. திமுக எதிராக அரசியல் செய்த கட்சி திமுக தயவுல அரியணை ஏறுவதா அப்படிங்கிறதுனால தான் நாங்க வெளியே வந்தோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இபிஎஸ் தலையில ஒரு பேரிடியே விழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, தனபால் அவர்கள் முன்னாள் சபாநாயகர், அவரை பொறுத்த வரைக்கும் கட்சியிலிருந்து நான் விலகிக்கிறேன், எனக்கு வயது முதிர்வு, உடல்நிலை சரியில்லை, இது போன்ற காரணங்களாலேயும் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் என்னுடைய மகன் அமைச்சராக பதவி ஏற்றுட்டாங்க, அதனால நான் இதுல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு, கட்சியை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறி இருக்காங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வினோத். தமிழக வெற்றி கழக சார்பில் யார் நாடாளுமன்ற உறுப்பினராக வரப்போறாங்க சார்? நீங்க கேட்டது ஒரு முக்கியமான கேள்விதான். இப்போ தமிழக ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கான தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அல்லது நாளைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பல்வேறு மாநிலங்கள் ஆந்திரா, குஜராத், மேகலா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு 25 எம்பி சீட்கள் காலியாகுது. ஜூன் 21, ஜூலை 19 தேதிகளில் 25 ராஜ்யசபா எம்பிக்கள் சீட் காலியாகுது. அப்போ தேர்தல் ஆணையம் தேர்தல் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் CV சண்முகம் எம்பியாக இருந்தாங்க. ஸோ சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுனால அவருடைய எம்பி பதவியை ரிசைன் பண்ணாங்க. ஸோ அதுவும் காலியாக இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 25 எம்பிக்கள் அப்படிங்கிற ஒரு லைனில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இந்த தேர்தலில் போட்டியிட போகிறாங்க. 108 எம்பிக்கள் இருக்காங்க. இப்போ CV சண்முகமுடைய பதவி ரிசைன் பண்ணதுனால காலியிடமாக இருக்கிறது. அப்போது தமிழகத்திலிருந்து தாவேகா சார்பாக யார் ராஜ்யசபா எம்பியாக போகிறாங்க அப்படிங்கிற பிரதானமான கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்போது தாவேகா சைட்லேருந்து யாரை ஆக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கட்சி மட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே தலைமைச் செயலகத்தில் ஒரு உயரிய பதவி தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய ஜோதிட ரீதியான ஆன்மீக ரீதியான ஆலோசகராக இருந்த ரத்தன் பண்டிட் அப்படிங்கிறவர் போட்டாங்க. அதில் எதிர்கட்சிகள் எல்லாமே ஜோதிடருக்கு ஏன் இப்படி ஒரு பதவி கொடுக்குறீங்க, அரசு பதவி கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்விகள் எழும்போது தான் அவரை தூக்கி அடித்தாங்க. இப்போ அவர் செல்வார் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் இருந்தாலும் அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நாம் விசாரித்த வரைக்கும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் லாபி செய்யக்கூடிய ஒருவருக்கு கொடுத்தா தான் டெல்லியை சமாளிக்கக்கூடிய வகையில், டெல்லியில் தாவேகாவுக்கான விஷயங்களை அங்கே நிறைவேற்றக்கூடிய வகையில்
ஒரு நபரை உள்ளே கொண்டு வந்து டெல்லிக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் தமிழக முதலமைச்சர் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த அடிப்படையில் தான் தேர்தலுக்கு தொடர்ச்சியாக வியூகங்கள் அமைத்து கொடுத்து கொண்டிருந்த ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய பேர் தான் முதல் நிலையில் அடிபட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சில ஆண்டுகளாக கூட இருந்து இந்த தேர்தலுக்கான பிரச்சாரங்களை கவனிச்சாங்க. விஜய் அவர்கள் என்ன பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, அந்த பேசுவதற்கான விஷயங்கள் எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி மூலமாகத்தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் கட்டமைத்ததில் அவருடைய பங்கு முதன்மையான பங்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய பெயர் வந்து அடிபட்டு இருக்கு. அடுத்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரவி அவர்களுடைய பெயர் அடிபட்டு இருக்கு. அதாவது ரவி அவர்களும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற சூழ்நிலையில் அவருடைய பெயரும் அடிபட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை கடந்த நிலையிலையும் பல பேருடைய பேர் அடிபடுது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியில் இவங்க போகிறாங்க, அவங்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியுடைய பேர் அடிபட்டு இருக்கு. அதே நேரத்தில் விஜய் அவர்களுக்கு கூட இருந்து பயணிக்கக்கூடிய ஜெகதீஷ் அவருடைய பேர் அடிபட்டு இருக்கு. ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலுக்கு அழைத்து சென்ற விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவருடைய பேர் அடிபட்டு இருக்கு. இப்படி பல பேர்கள் அங்கே அடிபட்டு இருக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் நிலையில் வந்து ஜான் ஆரோக்கியசாமி, ரெண்டாவது நிலையில் ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரவி அவர்களுடைய பெயர் அடிபட்டு இருக்கு. இவங்க 2 பேர் தான் டெல்லிக்கு போவாங்க. டெல்லிக்கு போனால் தான் தாவேகாவுக்கான விஷயங்கள் அங்கே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆலோசிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் பாஜகவில் இருந்தும் ஒருவரை ராஜ்யசபா எம்பியா கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற நிலையில தான் இன்னொரு செய்தியை பொறுத்த வரைக்கும் டெல்லி பாஜக மட்டத்தில் அடிபட்டு இருக்கு. டெல்லியில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் மத்தியில் பேசும்போது கூட, இப்போ தமிழகத்தில் முன்னாள் தலைவர், பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பதவியிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு எந்த விதமான ஒரு பதவியும் கொடுக்காமலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் களத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, பாஜக பெரிய பின்னடைவை சந்தித்ததற்கு காரணமே அண்ணாமலை ஆதரவாளர்கள் பெரிய அதிருப்தியில் இருந்தாங்க. அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படலை, தலைவர் பதவியிலிருந்தும் தூக்கிட்டாங்க. அதே நேரத்தில் வந்து மத்தியில் வந்து ஒரு எம்பி சீட் கொடுப்பாங்க, கேபினெட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் அடிபட்டுக்கிட்டு இருந்தாலும் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் கொடுக்காமலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அதிருப்தி தான் அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து பெரிய அளவில் களத்தில் வேலை செய்யலை அப்படிங்கிற பேச்சுக்கள் கூட அடிபட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் அண்ணாமலை அவர்களை ஆந்திராவில் வந்து தெலுங்கு தேசம் கட்சி, ஜனசேனா கட்சிகள் கூட ஏற்கனவே பாஜக போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆந்திராவில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக அண்ணாமலை அவர்களை டெல்லிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற பேச்சுக்களும் அடிபட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு வரும்போது கேபினெட்டுக்குள்ள அவரை கொண்டு வரலாமா அப்படிங்கிற பேச்சுக்களும் நடைபெற்றுட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று இருக்கு. நாட்டில் நிலவக்கூடிய விஷயங்கள், பொருளாதார ரீதியான விஷயங்கள், வேர்ல்டு வைடா நடக்கக்கூடிய போர் மூலமாக இந்தியா சந்திக்கக்கூடிய சவால்கள், அமைச்சரவை மாற்றம், இந்த விஷயம் தான் பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு இருக்கு. இந்த அமைச்சரவை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தியிலையும் அந்த கேபினெட்டில் அமைச்சரவை மாற்றத்துக்கான வேலைகள் இன்னும் ஒரு சில நாட்களில் நடக்க போகுது அப்படிங்கிற செய்திகளும் சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியிலையும் அமைச்சரவை மாற்றம், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்தும் யார் எம்பியாக செல்ல போறாங்க அப்படிங்கும்போது தாவேகாவிலிருந்து ஒருவர் செல்ல போகிறார். அதே நேரத்தில் ஆந்திரா மூலமாக அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திலிருந்து பாஜக மூலம் செல்ல போகிறார் அப்படிங்கிற செய்திகள்லாம் தற்போதைய ஒரு அப்டேட்டாக இருந்துட்டு இருக்கு. முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய மகன் வந்து இன்னைக்கு அமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வந்து இன்னைக்கு அமைச்சரா பதவியேற்றாங்க. ஒரு பக்கம் அவர் அமைச்சரா பதவியேற்கும் போது இன்னொரு பக்கம் இபிஎஸ் தலையில ஒரு பேரிடியே விழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, தனபால் அவர்கள் முன்னாள் சபாநாயகர், அவரை பொறுத்த வரைக்கும் கட்சியிலிருந்து நான் விலகிக்கிறேன், எனக்கு வயது முதிர்வு, உடல்நிலை சரியில்லை, இது போன்ற காரணங்களாலேயும், அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் என்னுடைய மகன் அமைச்சராக பதவி ஏற்றுட்டாங்க, அதனால் நான் இதுலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு, கட்சியை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக அதிமுகவை விட்டு ஒவ்வொருவராக வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முந்தைய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முன்னாள் சபாநாயகர் செம்மலை அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறும் போது இபிஎஸ்க்கு வந்து ஒரு பிரீஃபான ஒரு கடிதம், ஒரு லெட்டரை எழுதியிருந்தாங்க. அந்த லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா, கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா அப்படிங்கிற லைனை போட்டு எழுதியிருந்தாங்க. அதாவது நொந்து போயிட்டேன் ஐயா, மிகப்பெரிய அளவில் நொந்து போயிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையையும் பயன்படுத்தியிருந்தாங்க. அதாவது வந்து ஒரு கட்சி வந்து கற்பூரம் கரையலாம், இந்த அளவுக்கு கரைஞ்சி போகிறத என்னால் ஏற்றுக்க முடியலை, நீண்ட நெடிய காலமாக நான் கட்சியில் பயணித்த என்னால் ஏற்றுக்க முடியலை, அதனால் வந்து நான் இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாமே அதிமுக கூட பயணித்தேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற கூட பயணித்ததுனால தான் எனக்கு எந்த முக்கியத்துவமும் கட்சியில் கொடுக்காமல் இருந்த நிலையிலையும் இக்கட்டான சூழ்நிலையில் நான் கட்சியில் பயணித்தேன். ஆனால் இப்போ வந்து பயணித்து பலனில்லை அப்படிங்கிற நிலையில் நான் வெளியேறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு வெளியேறினாங்க. அதே போல் தான் இப்போ அடுத்த சபாநாயகர், முன்னாள் சபாநாயகர் இருந்த தனபால் அவர்களும் கட்சியை விட்டு வெளியேறியிருக்காங்க. ஏன்னா அவருடைய பையனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தாவேகாவில் அமைச்சராக கொண்டு வந்து உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும்
இப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக வெளியேறக்கூடிய நிகழ்வுகள். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து வெளியேறி இருக்கக்கூடிய அதிருப்தி எம்எல்ஏக்கள். ஸோ அதிமுகவுக்குள்ள வந்து ஒரு பெரிய பூகம்பமே வெடித்து சிதறிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மை சார் இது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கேள்வி முக்கியமான கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் வந்து என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ திமுக கூட கூட்டணி வைப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி பேசினாங்க, தாவேக்காவை தடுத்து நிறுத்தி முதலமைச்சராக ஆகுவதற்காக பேசியிருந்தாங்க. அந்த நிகழ்வு தான் எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. திமுகக்கு எதிராக அரசியல் செய்த கட்சி திமுக தயவில் அரியணை ஏறுவதா அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வெளியே வந்தோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்துக்களை எப்போ முன் வச்சாங்க அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடிந்து தோல்வி கண்ட பிறகு தாவேக்கு அரியணை ஏறிய பிறகு தான் இந்த கருத்துக்களை முன் வச்சாங்க. அரியணை ஏறுவதற்கு முந்தைய நிலையில் இது போன்ற கருத்துக்களை வந்து முன்வைக்கல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட அவர்களுடைய பயணித்து திமுக மூலம்னாலும் அரியணை ஏற வேண்டும் அப்படின்ற முடிவில் இருந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் வந்து தோல்வி கண்ட பிறகு தான் இந்த பக்கம் தங்களுடைய பார்வையை செலுத்தினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பக்கமாவது வந்து நம்ம ஒரு அமைச்சர் பதவியில் ஏறி உட்கார்ந்து விடலாம் அப்படிங்கிற நிலையில் வந்தாங்க. இந்த பக்கமும் விஜய் அவர்கள் அரசியல் செய்து அவர்களை சாமர்த்தியமாக கையாண்டிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே கரை படிந்தவர்கள், ஊழல் வழக்கு இருக்குது. அதே நேரத்தில் வந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு இருந்தாலும் அதே நேரத்தில் அமைச்சரவையில் உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு செய்தி முன்வைக்கப்படுது. விஜய் அவர்களை நம்பி வந்தாங்க, ஆனால் வந்து விஜய் வந்து நடுத்தருவில் நிறுத்தி விட்டார் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அரசியல் களம், இதுதான் அரசியல் நிலை. அதாவது வந்து ஒரு மனிதன் அரசியல் செய்யணும் அப்படின்னா எதிரிகளை வந்து சின்ன பின்னமாக்கணும், எதிரிகளை சிதறடிக்கணும், எதிரிகளை எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவர்களை பலகீனமானவர்களாக மாற்றணும். இந்த விஷயத்தை தான் இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத என்னுடைய பத்திரிகை துறை நாலேஜை வச்சு நாம் பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, தேர்தல் களத்தில் வெற்றி பெற்ற பிறகு இப்போ அரசியல் களத்தில் செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் தான் போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடியதற்கு அங்கே நீதிமன்றத்துக்கு ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. என்ன அப்படின்னா வந்து ஏற்கனவே வந்து கான்ட்ராக்ட் விடப்பட்டாச்சு, குத்தகை எடுக்கப்பட்டு விட்டது, திடீர்னு 60 நாட்களுக்குள்ளார க்ளோஸ் பண்ண சொன்னால் எப்படி நாங்கள் க்ளோஸ் பண்ண முடியும்? குத்தகை எடுத்த காலம் முடிவடைந்த பிறகு முடிவடையும் வரைக்கும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கேயும் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் தலையில் மிகப்பெரிய ஒரு குட்டை வைக்கிறாங்க. குட்டை வைத்துட்டு அரசை பாராட்டுறாங்க. என்ன அப்படின்னா, மதுவை குறைக்கக்கூடிய வேலையில் தமிழக அரசு செயல்பட்டது பாராட்டுக்குரியது. தமிழக அரசாங்கம் வந்து கொடுக்காத ஒரு வாக்குறுதியை ஆனால் வந்து மக்களுடைய நலன் சார்ந்து நிறைவேற்றாங்க அப்படிங்கிற விஷயத்தில் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும், நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும், நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் அரசின் மீது பாராட்டுக்களை முன்வைத்து அந்த கான்ட்ராக்ட் குத்தகை முடியக்கூடிய காலம் வரைக்கும் ரன் பண்ண வேண்டும் அப்படின்னு சென்றவர்கள் தலையில் மிகப்பெரிய ஒரு குட்டை முன்வைக்கிறது. இதே இது நாம் கடந்த காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஆனால் எந்த நீதிமன்றங்களாவது சென்று இவர்கள் பெருமளவில் பாராட்டுக்களை வாங்கியிருக்காங்களா அப்படின்னா, பாராட்டுக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் 1-2 விரல் விட்டு எண்ணலாமே தவிர அதிக அளவில் தலையில் குட்டு வாங்கி தான் திரும்பி வந்தாங்க. இதைத்தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். எந்த விஷயம்னாலும் ஹைகோர்ட்டுக்கு போவாங்க, அங்கே நீதிபதிகள் நீதியரசுக்கு ஒரு குட்டை வைப்பாங்க, உடனே சுப்ரீம் கோர்ட் போவாங்க, அங்கே மூக்கடைஞ்சு திரும்பி வருவாங்க. ஸோ இது போன்ற நிகழ்வுகள் தான் பெருமளவில் நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீதிமன்றம் ஆளும் அரசு மீது அவங்க வந்து ஒரு பாராட்டு மழையை பொழிகிறாங்க அப்படின்னா இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீதி அரசர்களை பொறுத்த வரைக்கும் யார் பக்கம் தப்பு இருக்கிறது, யார் பக்கம் நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறது கடந்து சாட்சியங்களின் அடிப்படையில் தான் அங்கே நீதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சட்டத்தை அதாவது தீர்ப்பை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அரசியல் ரீதியான விஷயங்கள் அங்கே வரும்போதும் யார் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீதிபதிகளை நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் சாட்சிகளின் அடிப்படையில் எழுதும் போது பெருவாரியான நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிக்கொண்டு தான் தீர்ப்பு எழுதுவாங்க அப்படிங்கிறத நாம் தொடர்ச்சியாகவே தெரிஞ்சுட்ருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய மனச்சாட்சிக்கு எதிரான ஒரு தீர்ப்பை நாம் எழுதுகிறோம், ஆனால் நமக்கு ரியல் ஃபேக்ட் தெரிந்தும் ஆனால் சாட்சிகள் இந்த பக்கம் வீக்காக இருக்கிறதுனால நியாயத்தின் பக்கம் நம்ம நிற்க முடியலை அப்படிங்கிற அடிப்படையில் தான் தீர்ப்பு எழுதுவாங்க அப்படிங்கிறத நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்திலையும் வந்து மிகப்பெரிய அளவில் ஆப்போசிட்டில் மூக்குடைந்திருக்கிறது. விஜய் அவர்களுக்கு ஒரு பாராட்டு மழை வந்திருக்கு. இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, வந்த உடனேயே இப்போ டாஸ்மாகில் க்ளோஸ் பண்ணும்போது யாருக்கு பாதிப்பு ஏற்படுகிறதுனா
டாஸ்மாக்கு சப்ளை செய்த நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அந்த நிறுவனங்கள் யார் அதிக அளவில் வச்சிருக்காங்க அப்படின்னா திமுகவை சார்ந்தவர்கள்லாம் அதிக அளவில் வச்சிருக்காங்க. ஸோ அந்த நிறுவனங்களுக்கு பெருமளவில் ஒரு ஆப்பு விடுகிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் இந்த பக்கம் பெரிய ஆபத்துகளை டேஞ்சர்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஏற்கனவே சிதறி கிடக்கக்கூடிய அதிமுகவை இனி எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அதிமுகவை பலகீனப்படுத்தணும். இந்த விஷயத்திலையும் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். அரசியல் சிறப்பாக செய்து விட்டார். அதாவது விஜய் அவர்கள் அரசியல் எப்படி செய்ய போறாரு, ஆட்சியை எப்படி கொடுக்க போறார் அப்படின்னு பல கேள்விகள் கேட்ட மக்கள் மத்தியில், கேட்ட எதிரிகள் மத்தியில் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து ஒரு 50-60 வருட அனுபவம் வாய்ந்த ஒருவர் செய்வது போல அரசியல் செய்துகிட்டு இருக்காரு அப்படின்னு இப்ப மூக்குன் மேல விரலை வைக்கக்கூடிய வகையில தான் சென்றுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா அதிமுகவையும் ரெண்டாக உடைத்து இந்த பக்கம் வர வைத்து சிதற விட்டுட்டாங்க. அமைச்சரவையிலே அவங்கள சேர்க்கல. இப்ப ரெண்டாம் கட்ட நிலையில அந்த வெளியேறினவங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தத்தளிச்சுக்கிட்டு இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் எல்லாம் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. மீண்டும் இபிஎஸ் கூட இணைவதற்கு, எம்எல்ஏ பதவியை தக்க வைப்பதற்கு. அதாவது இங்கே ஓடி வந்தது என்ன அப்படின்னா ஒரு அமைச்சர் பதவி வாங்கிக்கிட்டு நம்ம உட்கார்ந்து ராஜா மாதிரி உட்காரலாம் அப்படின்னு ஓடி வந்தாங்க. இந்த பக்கமும் கிடைக்கல, அந்த பக்கமும் ஆட்சி பெற முடியல. இப்போ ரெண்டாம் கட்ட நிலையில இருக்காங்க. நம்முடைய எம்எல்ஏ பதவியாவது தக்க வைக்கலாம் அப்படிங்கிற நிலையில பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை சிதறடித்தது அப்படிங்கிற விஷயத்திலையும் விஜய் அவர்கள் வெற்றி பெறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் தன்னை ஒரு சாணக்கியத்தனம் மிகுந்தவராக தன்னை நிலைநிறுத்தி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம இதில் பார்க்க முடியும். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோட இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.